அஜித்தை பத்தி இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க நியூஸ். தல அஜித் தன்னோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்டான ஒரு லெட்டரை வெளியிட்டிருக்காரு. நேற்றைய தினம் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே பிஜேபியில இணைகிற மாதிரி ஒரு போட்டோ இணையதளத்துல வலம் வந்துச்சு. இதுக்காக அஜித் தனது ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளையும் ஒரு அதிரடியான ஒரு நோட்டீஸையும் வெளியிட்டிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் அஜித் ஆபீஸ்ல இருந்து அபிஷியலா அஜித் கையெழுத்து போட்டு வெளில வந்திருக்கு. இதுல வணக்கம் பல, நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவருக்கும் அறிந்ததே. என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என்பதை நான் தெளிவாக புரிந்து வைத்து இருப்பதே இதற்கு காரணம். சில வருடங்களுக்கு முன்னர் என் ரசிகர் இயக்கங்களை நான் கலைந்ததும் இந்த பின்னணியில்தான். என் மீதோ என் ரசிகர்கள் மீதோ என் ரசிகர்கள் இயக்கங்களின் மீதோ எந்தவிதமான அரசியல் சாயம் வந்துவிடக் கூடாது என்று நான் சிந்தித்ததில் பல சீரிய முடிவு அது. என்னுடைய இந்த முடிவுக்கு பிறகு கூட சில அரசியல் நிகழ்வுடன் என் பெயரையோ என் ரசிகர்கள் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வரும் இந்த நேரத்தில் இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதோ என்ற ஐயப்பாட்டை பொதுமக்களிடையே விதைவிக்கும். இந்த தருணத்தில் நான் அனைவருக்கும் தெரிவிக்க விதைப்பது என்னவென்றால், எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல் ஈடுபாட்டில் எந்த ஆர்வமும் இல்லை. ஒரு சராசரி பொது ஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சகட்ட அரசியல் தொடர்பு. நான் என் ரசிகர்கள் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவு அளியுங்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ எப்பொழுதும் நினைத்தது இல்லை. கண்டிப்பாக நிர்பந்திக்கவும் மாட்டேன். நான் சினிமாவில் தொழில்முறையாக வந்தவன். நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களுடன் மோதவோ இங்கு வரவே இல்லை. என் ரசிகர்களுக்கும் அதையேத்தான் நான் வலியுறுத்துகிறேன். அரசியல் சார்ந்த எந்த ஒரு வெளிப்பாட்டை நான் தெரிவிப்பதில்லை. என் ரசிகர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். சமூக வலைதளங்களில் தரமற்ற முறையில் மற்ற நடிகர்களை விமர்சகர்களை வசைபாடுவதை நான் என்றுமே ஆதரிப்பதில்லை. நம்மை உற்று பார்க்கும் இந்த உலகம் இத்தகைய செயல்களை மன்னிப்பதில்லை. அரசியலில் எனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு. அதை நான் யார் மீதும் திணிப்பதில்லை. மற்றவர்கள் கருத்தை என் மேல் திணிக்க விட்டதும் இல்லை. நான் ரசிகர்களிடம் இதையேத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையதாகவே இருக்கட்டும். என் பெயரையோ என் புகைப்படமோ எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்புவதில்லை. எனது ரசிகர்களிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால், நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் மாணவர்கள் தங்களது கல்வியில் கவனம் செலுத்துவதும், தொழில் மற்றும் பணியில் உள்ளோர் தங்களது கடமையை செவ்வனே செய்வதும், சட்டம் ஒழுங்கை மதித்து நடந்து கொள்வதும், ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைப்பதும், வேற்றுமை கலந்து ஒற்றுமையுடன் இருப்பதும், மற்றவர்களுக்கு பரஸ்பர மரியாதை செலுத்துவதும் ஆகியவைதான். அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் அன்பு. இப்படி தல அஜித் தன்னோட ரசிகர்கள் அரசியலுக்கு போறதை பத்தி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. தன்னோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு போகாதீங்க. அரசியல்ல உங்க கருத்து என்ன வேணா இருக்கலாம், தயவு செஞ்சு என்னோட பேரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிஜேபி கட்சியில இணைகிறாங்க அப்படின்ற தகவலை கேட்டு இது பிஜேபிக்கே ஒரு எச்சரிக்கையா கூட எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வு தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாடி நடந்தனால இந்த எச்சரிக்கை தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கடிதத்துல இறுதியா நம்ம தல அஜித் வாழ விடு அப்படின்னு எழுதி கையெழுத்தையும் போட்டிருக்காரு. தல அஜித் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித் ரசிகர்கள் பேரை யூஸ் பண்ணி அரசியல் பண்றது நம்ம தல அஜித்க்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு இந்த லெட்டர்ல இருந்து தெரியுது. இதுக்கு மேல தல அஜித் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற பதிலும் இந்த லெட்டர்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. இந்த கடிதம் தல அஜித் தன்னோட ரசிகர்கள் மீது எவ்வளவு அன்பை வச்சிருக்காரு, எவ்வளவு அக்கறை வச்சிருக்காரு அப்படின்ற கருத்தையும் இந்த லெட்டர் மூலியமா நல்லாவே தெரியுது. தல அஜித் தனக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் இல்லாம, மக்கள் இயக்கம் இல்லாம தன்னோட ரசிகர்களை அன்பால கட்டுப்படுத்தி வைக்கிறது ஒரு பெரிய மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். தல அஜித் அரசியல் பத்தி இப்போ சொல்லியிருக்கத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.